ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா இருக்கிறது நிறைய பேருக்கு கண்ணூர்த்தலாக இருக்கும். ஸோ நல்லா இருந்தாலும் கண்ணூர்த்தோம், நல்லா இல்லைனாலும் கண்ணூர்த்தோம். நல்லா இருந்தால் அவன் பாரு இப்படி நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய பேர் கண்ணூர்த்தோம். அதே நல்லா இல்லைனாலும் அவன் பாரு இப்படி மோசமாயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கண்ணூர்த்தோம். இந்த மாதிரி கண்ணூர்த்தாமல் இருக்கிறது கண்டிப்பாக இருக்காது. ஸோ கண்ணூர்த்து இருந்தால் நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு எதிர்மறையான ஆற்றல் பாய்ந்து விடும். அதனால தான் கண் திருஷ்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்வாங்க. அதாவது கல்லடி பட்டாலும் படலாமோ தவிர கண்ணடி மட்டும் படக்கூடாது. அப்படி பட்டுட்டா எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சறுக்கிடுவாங்களாம். அதனால தான் கண் திருஷ்டி கழிக்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இன்றளவும் பார்க்கப்படுது. நம்ம 2026 இருக்கிறோம். ஆனால் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண் திருஷ்டியுடைய கழிக்கிற விதிமுறை மாறாமல் அப்படியே தான் செயல்முறையில் இருக்குது. ஸோ பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லேருந்து அனைவருமே அந்த கண் திருஷ்டியை நம்புகிறாங்க. அதனால தான் கைகளில் என்ன கயிறு கட்டணுமோ அந்த கயிறெல்லாம் கட்டி திருஷ்டியை கழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் கல்லுப்பு வைத்து செய்யப்படக்கூடிய திருஷ்டி பரிகாரம்லாம் இன்றளவு ஃபாலோ பண்ணப்படுது. ஒரு குழந்தை பிறந்து வீட்டுக்கு வரும்போது அந்த உப்பை வைத்து சுற்றி போடுவாங்க. அதே போல் பெரியவங்களுக்கு ஏதாவது கை கால்லாம் வலியாக இருந்தாலும் திருஷ்டி சுற்றி போடுவாங்க. இந்த மாதிரி திருஷ்டி சுற்றி போடக்கூடிய வழக்கம் 2026 இப்போ வரைக்குமே இருக்குது. ஏன்னா இது அந்தளவுக்கு உண்மையான ஒரு வார்த்தை. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு. அப்பேற்பட்ட கண் திருஷ்டி உங்களுக்கு பயங்கரமாக இருந்தால் அது விலகிறதுக்கு சில விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணும். அந்த விதிமுறைகள் என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் திருஷ்டி ஏற்படாமல் இருக்க பரிகாரமும் செய்து பயன்பெற முடியும். சரி, திருஷ்டி ஏற்படாமல் இருக்க என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். வீட்டில் கண் திருஷ்டி இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்னங்கிறத முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி கழிக்கணும் அப்படிங்கிற விதிமுறையை உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி நமக்கு கண் திருஷ்டி ஏற்படுவதற்கு என்பதை அறியாமல் சில நேரம் செயல்பட்டு கொண்டிருப்போம். இதனால தான் நாம் அடைய வேண்டிய இலக்கை சில நேரம் அடைய தாமதமோ அல்லது தோல்வியோ ஏற்பட்டு கொண்டிருக்கு. இதற்கு அடிப்படை பிரச்சனையாக இருக்கக்கூடிய கண் திருஷ்டியை நாம் போக்கினாலே நிச்சயமாக நம்ம செய்யக்கூடிய செயல்களில் விரைவில் வெற்றிங்கிறது அடையலாம். கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்கும் போது ஒருவருக்கொருவர் கண்டிப்பாக உடல் அசதி இருக்கும். வேலை செய்து வரும்போது உடல் அசதி இல்லாமல் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தாலுமே உடல் அசதியோடு இருப்பது, அடிக்கடி கொட்டாவி விடுவது, இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும். இதெல்லாம் இருந்தாவே கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம புது ஆடை அணியும் போது அது கிழிந்து போவது அல்லது நெருப்பு படுவது போன்ற விஷயங்கள் நடப்பதும் கண் திருஷ்டிக்கான அறிகுறிகள் தான். வீட்டில் தொடர்ந்து ஏதேனும் பிரச்சனை வருவது, சோகோ, இழப்பு, நஷ்டோ, பிரிவு, இப்படி வரிசையாக வரக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, சுப நிகழ்ச்சியில் தடங்கள், உறவினரோடு பகை, மருத்துவ செலவு, சாப்பிடக்கூடிய ஆசை இல்லாமல் போவது, தூக்கமின்மை, எதிர்மறை எண்ணம், இந்த மாதிரி போன்றவையும் கண் திருஷ்டிக்கான அறிகுறிகள் தான். இது எல்லாமே கண் திருஷ்டிக்கான அறிகுறிகளாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுகிறது. சிலருக்கெல்லாம் காரியம் கைகூடி வருவது போல பிறகு காரியம் கை நழுவி போயிருக்கோ. இதற்கும் கண் திருஷ்டியே காரணம். எனவே இதை சரி செய்வது எப்படி என்பதில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமாகும். ஆக்சுவலி திருஷ்டி கழிப்பதற்கு அந்தி சாயக்கூடிய நேரமே சிறப்பாகும். திருஷ்டி கழிப்பவர்கள் கண்டிப்பாக வயதில் மூத்தவர்களாக இருக்க வேண்டும். இளையவர்கள் மூத்தவர்களுக்கு கட்டாய திருஷ்டி கழிக்கக்கூடாது. திருஷ்டி கழிக்கக்கூடிய நாட்கள் அமாவாசை திதிகள், செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கழிக்க வேண்டும். திருஷ்டி கழிக்கும் போது கட்டாயம் கிழக்கு திசையை பார்த்தவாறு செய்வது சிறப்பு. இவ்வளோ நேரம் கண் திருஷ்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறது எந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொன்னேன். கண் திருஷ்டி கழிப்பது யார் கழிக்கணுங்கிறதையும் சொன்னேன். எந்த கிழமையில் கழிக்கணுங்கிறதையும் சொல்லிட்டேன். இப்போ மெயினாக திருஷ்டி கழிக்கக்கூடிய அந்த முறையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ திருஷ்டி கழிக்கக்கூடிய முறையை இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்வதை தெரிஞ்சு இந்த முறையில் திருஷ்டி கழிங்க.
கண்டிப்பாக நீங்கள் கழிக்கக்கூடிய திருஷ்டினால் உங்களுடைய கண் திருஷ்டி விலகி நன்மை உங்களுக்கு நடைபெறும். ஸோ கண் திருஷ்டி விலக என்ன இப்போ பண்ணுங்கிறத இப்போ தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வெளியே பொம்மை, பூசணி போன்றவற்றை கட்டி தொங்க விடும் பொழுது வீட்டுக்கு வருபவருடைய பார்வை அதன் மீது திரும்பிவிடும் என்பதற்காக செய்யப்படுகிறது. அடுத்து வீட்டுக்குள்ள மீன் தொட்டி வைத்திருப்பது ரொம்ப அவசியமாகும். நமக்கு வரக்கூடிய ஆபத்தை மீன்கள் தன்னிடம் எடுத்துக்கொண்டு நமக்கு அறிகுறிகளை காட்டும் என்று சொல்லப்படுகிறது. கட்டாயம் வீட்டின் வாசலில் உருளையில் நீர் விட்டு பூ போட்டு வைத்திருக்க வேண்டும். ரோஜா, செவ்வந்தி போன்ற மலர்களை வைக்கணும். அதுதான் ரொம்ப பாசிட்டிவை ஏற்படுத்தும். அதோடு உப்பு, எலுமிச்சையும் திருஷ்டியை இழுத்து கொள்ளும் ஆற்றல் உண்டு. எனவே நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் உப்பை சேர்த்து குளிப்பது என்பது திருஷ்டியை உங்களுக்கு உடல் ரீதியாக போக்கும். அப்புறம் படிகாரத்தை வைத்து திருஷ்டி கழித்து முச்சந்தியில் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காம வர வேண்டும். அதே போல் எலுமிச்சைக்கு பொதுவாக கெட்ட சக்தியை தடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. எலுமிச்சையை ஊசியால் கோர்த்து பச்சை மிளகாயோடு சேர்த்து வாசலில் கட்டுவது அல்லது இரண்டாக வெட்டி குங்குமம் வைத்து வாசலில் இரு பக்கமும் வைப்பது நல்லது. இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கண் திருஷ்டியை போக்கக்கூடிய பரிகாரங்களை செய்தீங்கன்னா வாழ்வில் முன்னேற்றங்கிறது அடைய முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரங்கள் செய்திடுங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெண்கடுகு வைத்து ஒரு பரிகாரம் சொல்கிறேன். அந்த வெண்கடுகு வைத்து செய்ய வேண்டிய பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க. வெண்கடுகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக பொரியக்கூடியது. அதை விட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக திருஷ்டியை கழிக்கக்கூடியது. ஸோ வெண்கடுகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுங்கிறதுனால தான் வெண்கடுகை வைத்து இதை செய்யுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ வெண்கடுகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும், சாதாரணமாக கடைகள்லேயே கிடைக்கும். ஸோ அந்த வெண்கடுகை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஆக்சுவலி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான், இன்றைக்கி கூட இந்த பரிகாரம் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி இரவு என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையுமே ஒரு இடத்துல உட்கார சொல்லுங்கள். அவங்க உட்காந்ததுக்கு பின்னாடி அந்த வீட்டு பெரியவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்கள் கையாலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு 3 முறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலையை சுத்த சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் தலையை 3 முறை சுத்த சொல்லுங்கள். அதாவது வலது பக்கம் இடது பக்கம் இந்த மாதிரி சுத்த சொல்லுங்கள். சுத்தின வெண்கடுகை ஒரு பேப்பரில் வைத்து அந்த பேப்பரை நெருப்பு போல் பற்றிடுங்க. அந்த பேப்பரில் நெருப்பு எரியும் போது அந்த வெண்கடுகும் சேர்ந்து எரிந்து எல்லாம் வெடிச்சு போகும். அப்படி வெடிச்சாவே திருஷ்டி உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே கழியும். அந்த வெண்கடுகு எந்த அளவுக்கு வெடிக்குதோ அந்த அளவுக்கு திருஷ்டி அதிகமாக இருக்குங்கிற மாதிரி அர்த்தம். அதனால் இந்த மாதிரி திருஷ்டி கழிங்க. ஆக மொத்தம் திருஷ்டி இருக்கக்கூடிய அறிகுறி, அதை கழிக்கக்கூடிய முறை எல்லாமே இந்த வீடியோவில் சொன்னது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.